கொழும்பில் லைட் ஹவுஸ் மீனவர் சங்கத்தினுடைய மற்றும் ஒரு நீண்ட கால பிரச்சனையாக காணப்படுகின்ற கலங்கரை விளக்கினுடைய ஒளி போதாத பிரச்சனை. இதனுடைய தொழில் நிமித்தம் நேற்று மாலை 5 மணி அளவில் கடலுக்குள் சென்ற படகுகள் இன்னும் கரை வந்து சேரவில்லை. அது இன்று அதிகாலை 2 மணி அளவில் வந்திருக்க வேண்டும். ஆனாலும் இன்று காலை 9 மணி அளவில் தான் வருகை தந்திருக்கின்றது. அதன் மூலம் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் என்ன, அது தொடர்பில் முழுமையான கருத்துக்கள் தெரிவிப்பதற்காக இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று 5 மணி அளவில் கடலுக்கு சென்றிருந்த போட் ஒன்று வர வேண்டிய டைம் இரவு 1 மணி 1:30 இல்லை தப்பினா 2 மணிக்கு கரை வந்து சேர்ந்திருக்கணும். இது சேரத்துக்கு தாமதித்த காரணம், முதல் காரணம் லைட் ஹவுஸ் எங்களுக்கு ஒரு அடையாளம். லைட் ஹவுஸ் அடையாளத்தில் மின்விளக்கு போதுமானதாக இல்லை. முன்பு இருந்த விளக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20, 25, 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்களுக்கு அந்த ஒளி விளக்கு அந்த வெளிச்சத்தை தந்து கொண்டிருந்தது. இப்போது மாற்றம் அடைஞ்சு ஒரு விளக்கை மாற்றி போட்டிருக்காங்க. அந்த விளக்கு எங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு கூட அந்த வெளிச்சத்தை தராமல் இருக்குது. அந்த மீனவர்களுக்கு அடையாளமே வெளிச்ச குவாரிகளும் அந்த லைட்டுகளும் தான். இந்த லைட்டு சரியா வேலை செய்யாத காரணத்தால இரவு 2 மணிக்கு முன்பு வர வேண்டிய போட்டு இன்று காலை 8 மணி அளவில் தான் அதுவும் தேடி சென்று ஒரு அளவு அவருடைய அந்த தொழில்நுட்பம் அறிவு சம்பந்தமாக பயன்படுத்தி கரை வந்து சேர்ந்திருக்காங்க. எங்களுக்கு இந்த விளக்குகளை திருத்தி நன்றாக செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் அரசியல்வாதிகளையும் சமூகங்களையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஏரியாவில் இருக்கிற முழு உதாரணமான தொழிலே கடற்தொழில் தான். ஒலிவிலுக்கு மட்டுமல்ல, நிந்தூர், கல்முனை, இஞ்சால அட்டாளச்சேனை, பாலமேனை அனைத்து மக்களுக்கும் நன்றாக இது அடையாளம் காணக்கூடிய ஒரு வெளிச்சம் இந்த வெளிச்ச வீடு தான். இந்த வெளிச்ச வீட்டில் இருக்கிற வல்பு ஒளி விளக்கு அது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. இதை மாற்றி அமைச்சு தருமாறு நிறைய அரசியல்வாதிகளுக்கிட்ட நாங்கள் முறையீடு செய்த போதிலும் எங்களுக்கு அதை மறுசீரமைப்பு செய்து இன்னமும் தரவில்லை. அதை மறுசீரமைப்பு செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் சகல அரசியல்வாதிகளிடையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீனவர் சார்பாக மீனவர்கள் எல்லாருக்கும் தெரியும், உள்ளே போன பணம் வெளியே வந்த பணம். அந்த உயிரை காப்பாற்றுற ஒரு லைட்டை எங்களுக்கு செய்து தருமாறு. சரி, மீனவர்களுடைய ஆதங்கமான கருத்து இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுடைய பிரச்சனைகள் மெல்ல மெல்ல வெளிக்கொண்டிருக்கின்றது. அவர் மிக அழகான கருத்து ஒன்றினை தெரிவித்திருந்தார். கடலுக்குள் சென்றால் புணம், வெளியே வந்தால் பணம் என்று மிக ஆதங்கமான ஒரு கருத்து ஒன்றினை முன்வைத்திருந்தார். அதனுடைய கருத்தினை ஏற்று இதற்கான உரிய நடவடிக்கைகளை செய்து கொடுக்குமாறு ஒலிபரப்பு ஊடக வலையமைப்பு சார்பாக அன்போடு வேண்டி விடைபெறுகின்றோம்.